ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். இந்த டிராகன் பால் சீரீஸில் கோகுவுடைய டெத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்குங்கிற இந்த ஒரு சீரீஸை நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இதில் 3 எபிசோடை போட்டாச்சு. இதோடைய பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த 3 எபிசோடையும் பார்த்துட்டு இந்த எபிசோடை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கதை நல்லா புரியும். இன்றைக்கான எபிசோட்லையும் நம்ம இதோடைய 4th எபிசோடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனலும் இருக்குது. பொருட்டோ ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே அதில் தான் வந்துட்டுருக்கு. அதனால் அந்த சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் எபிசோடில் ஃப்ரீஸா ஒரு மோசமான திட்டத்தை போடுறதா சொல்லியிருப்பாங்க. ஆமாம், அவர் எப்படியோ ஒரு வழியாக அவருடைய பையனுக்கு பர்த்தை கொடுத்துருப்பாரு. அவருடைய ஜெம்குள்ளே இருக்கிற ஃப்ரீஸாவுடைய பையன் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. ஆனால் இன்னமும் இவர் முழுசாக பிறக்கலை. கிட்டத்தட்ட பிறக்கிற ஸ்டேஜில் இவர் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ முக்கியமான கேள்வி என்னென்னா, ஃப்ரீஸாவுடைய பையன் தான் கிராண்ட் ப்ரீஸ்ட்டை கொல்லுவானாங்கிறது தான். இதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். லாஸ்ட் எபிசோட்லேயே ஃப்ரீஸா ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதா சொல்லிட்டு கிளம்பியிருப்பார் இல்லையா? அந்த ஒரு முக்கியமான வேலைங்கிறது ப்ரோலியை மீட் பண்ணுறதா தான் இருந்திருக்கு. ஏன்னா இவர் பிளானட் வேம்பாக்கு வராரு. அங்கே வந்துட்டு ப்ரோலி இருக்கக்கூடிய அவருடைய வீட்டை பார்க்குறாரு. அந்த மொத்த பிளானட்லேயே ப்ரோலி இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கல்டிவேஷனையும் ப்ரோலி பண்ணியிருக்காரு. இதை பார்த்துட்டு ஃப்ரீஸாவே ஷாக் ஆகுறாரு. இந்த ஒரு குரங்குக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, இவன் அவனுடைய இடத்த நல்லாவே வச்சுருக்கான். இது என்னையே ஓரளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் வந்திருக்கிறத இந்த ப்ரோலி முன்னாடியே தெரிஞ்சிட்ருக்கிறான். இதுவும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுங்கிற மாதிரி ஃப்ரீஸா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்த ப்ரோலி, ஃப்ரீஸா, நான் கேள்விப்பட்டது உண்மைதான் போல. இந்த கரப்பாம்பூச்சியை எவ்வளோ தான் நம்ம கொன்னாலும் அடித்து போட்டாலும் அது மறுபடியும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எவ்வளோ வீக்காக இருக்கும்னு கூட யோசிக்காமல் தொடர்ந்து தொல்லை கொடுக்கறதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். ஆனால் அது உண்மைதான்னு உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. நீ என்னுடைய பிளானட்டில் என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே ஏதாச்சும் நீ தொல்லை கொடுத்தீங்கன்னா நான் வெஜிடா மாதிரியோ கோகு மாதிரியோ உன்னை கருணையெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். உன்னை உடனே அழிச்சிடுவேங்கிற மாதிரி ப்ரோலி சொல்ல, இதை கேட்ட ஃப்ரீஸாக்கு செம கடுப்பாகுது. உன்னுடைய நாக்கை இன்றைக்கி நான் வெட்டாமல் விடமாட்டேங்கிற மாதிரி ஃப்ரீஸா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல், உன்னுடைய வீடு தேடி வந்த ஒருத்தரை நீ இப்படி தான் இன்வைட் பண்ணுவியா? நீ என்னை இவ்வளோ மோசமாக நடத்தினாலும் நான் உன்னை எவ்வளோ சூப்பராக நடத்துகிறேன் பாரு. இங்கே பாரு, உனக்காக நான் ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி ஃப்ரீஸா சொல்கிறாரு. இதை கேட்ட, கிஃப்டா? என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி உன்னால் என்ன கொடுத்துட முடியும்? அந்த கிஃப்ட்டை என்கிட்ட கொடு. அதுக்குள்ளே என்ன நீ கொண்டு வந்திருக்கங்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு நீ தொல்லை கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் பண்ணினா நான் உன்னை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி ப்ரோலி சொல்கிறாரு. ஃப்ரீஸாவும் அந்த ஒரு கிஃப்ட்டை ப்ரோலியை பார்த்து தூக்கி போடுறதுக்கு முன்னாடி, ப்ரோலி, இந்த ஒரு கிஃப்ட்டுங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீ இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதை உன்னால் எப்படி பண்ண முடிஞ்சதுன்னு நீயே என்னை கேட்ப. அந்தளவுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை தான் நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு கிஃப்ட்டை தூக்கி போடுறாரு. அதை கேட்ச் பண்ண ப்ரோலி ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. இந்த ஒரு கிஃப்ட்டுக்குள்ளேருந்து நான் லைஃப் எனர்ஜியை சென்ஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே மைல்டாக இருக்குது. இதுக்குள்ளே இவன் என்ன வச்சுருப்பாங்கிற ஒரு ஆச்சரியத்தோடு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இதை பார்த்த உடனே ப்ரோலியுடைய மூஞ்சிங்கிறது பயங்கரமாக மாறிடுச்சு. இதை பார்த்த ஃப்ரீஸா, சொல்லு குரங்கு பயலே, உனக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் ப்ரோலி செம்ம ஷாக்கில் இருக்கார். ஏன்னா அந்த ஒரு கிஃப்ட்டுக்குள்ளே இருந்தது லெமோவுடைய ஹெட்டு. லெமோ ப்ரோலியை பார்த்து ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாரு. ப்ரோலி, என்னை மன்னிச்சிடு. இந்த ஃப்ரீஸா என்னை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். அவன் கூட நான் சண்டை போட பார்த்தேன். ஆனால் என்னால் அவனை பீட் பண்ண முடியலைங்கிற மாதிரி லெமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ஃப்ரீஸா, ப்ரோலி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த லெமோ இருக்கான்ல, அவனுடைய ஸ்பீஷியஸால் அவனுடைய தலையே இல்லைனா கூட சர்வே பண்ண முடியுமா? நீ இப்போ கையில் வச்சுருக்கல்ல இவனுடைய இந்த தலை, இது மட்டுமே போதும். அவன் 2-3 நாளுக்கு சர்வே பண்ணுவானாம். அந்தளவுக்கு இவங்க ஒரு அற்புதமான ஸ்பீஷியஸாக இருக்காங்கங்கிற மாதிரி ஃப்ரீஸா சொல்கிறாரு. இதை கேட்ட ப்ரோலி, லெமோ, நீ எதுக்கும் கவலைப்படாத. டிராகன் பால்ஸை வச்சு எப்படியாவது நான் உன்னை சரி பண்ணிடுறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு லெமோ, ப்ரோலி, நீ கவலைப்படாத, என்னாலலாம் அவ்வளோ நேரம் தாங்க முடியாது. அந்த ஃப்ரீஸா எதையோ வளரிக்கிட்டு இருக்கா.
நான் உன்னை பார்க்கணுன்றதுக்காக தான் என்னுடைய உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தேன். உன்னை நான் பார்த்துட்டேன். இப்போ என்னுடைய கதை முடியுதுங்கிறத நானே கொஞ்சம் கொஞ்சமாக உணர்றேன். எனக்கு நல்லா தெரியும் நீயும் அதை தான் ஃபீல் பண்ணுறேங்கிற மாதிரி லெமோ சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் கோகு எப்போவுமே என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவான். அதாவது நம்ம இறந்து போயிட்டோன்னா நம்ம ஹெவனுங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோமாமே, அந்த இடம் ரொம்பவே நிம்மதியாக இருக்குமா. நான் என்னுடைய வாழ்க்கையில் முழுக்க நல்லது பண்ணேன்னு சொல்ல முடியாது. இந்த ஃப்ரீஸா கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய கெட்டதை நான் என்னுடைய வாழ்க்கையில் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு கடத்தில் திருந்தி நான் ஒரு நல்ல மனுஷனாக வாழ்ந்திருக்கேன். அதனால் நான் கண்டிப்பாக ஹெவனுக்கு போவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் அங்கே போய் சந்தோஷமாக தான் இருப்பேங்கிற மாதிரி லெமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட ஃப்ரீஸா, லெமோ செல்லம், நீ ரொம்ப சந்தோஷப்படாத. உன்னால் அந்த ஹெவனெல்லாம் அடையவே முடியாது. ஏன்னா உனக்கு ஞாபகம் இல்லையா, பல வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னுடைய எம்ப்ளாயாக இருந்த. நான் என்னுடைய கான்ட்ராக்டுக்காக நிறைய கெடுதல்களை செஞ்சேன். என்னுடைய கான்ட்ராக்டில் குறிப்பாக ஒரு விஷயத்தை நான் போட்டிருப்பேன். இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மீறினீங்கன்னா உங்களை நான் அப்படியே எரேஸ் பண்ணிடுவேன்னு இருக்கும். ஆனால் நீ என்ன பண்ண, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என்றைக்கோ ஒரு நாள் மறைஞ்சு போயிட்ட. அதுக்கப்புறம் நீ எங்கே போனேன்னே எனக்கு தெரியல. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காம என்னுடைய இந்த ஒரு ஃபோர்ஸ்லேருந்து நீ எஸ்கேப் பண்ணதுனால உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைச்சே தரும். அதோடைய பனிஷ்மெண்ட் என்ன நினைக்கிற, உன்னை நான் இப்போது எரேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு லெமோவை எரேஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீஸா ஹாக்காயை யூஸ் பண்ணுறாரு. இதை பார்த்த ப்ரோலிக்கு செம்ம கடுப்பாகுது. ப்ரோலி அடுத்து ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே ஃப்ரீஸா லெமோவை எரேஸ் பண்ணிட்டாரு, அதுவும் ஹாக்காயை யூஸ் பண்ணி. இதை கேட்ட லெமோ, சாரி ப்ரோலி, நான் இந்த ஃப்ரீஸாவை நம்பிட்டேன். ஆனால் அவன் எவ்வளோ பெரிய மோசமானவங்கிறத நான் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கவே இல்லை. ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு ஹெவனுங்கிறது கூட எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, லாஸ்ட் டைமாக உன்னை நான் பார்க்க முடிஞ்சுது, அதுவே எனக்கு போதும். உனக்கும் சீலாய்க்கும் நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா என்னுடைய ஃபேமிலியாக நீங்கள் இருக்க ஒத்துக்கிட்டதுங்கிறது தான் இந்த உலகத்திலேயே எனக்கு நடந்த ஒரு நல்ல விஷயங்கிற மாதிரி லெமோ சொல்லிக்கிட்டே இருக்க அவருடைய தலை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சே போச்சு. இதை பார்த்த ப்ரோலி, என்னை மன்னிச்சிரு லெமோ, நான் மட்டும் உன் கூட இருந்தேன்னா உன்னை இப்படி சாகிறதுக்கு விட்டுருக்க மாட்டேன். என்னால் தான் நீ இறந்து போயிட்ட. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க ஃப்ரீஸா பயங்கரமாக சிரிக்கிறாரு. எனக்கு இதுதான் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஒருத்தவங்கள அவங்களுக்கு பிடிச்சவங்க முன்னாடியே அழிக்கிறதுங்கிறது இந்த உலகத்திலேயே ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். அவங்க மூஞ்சில் இருக்கிற அந்த ஒரு துக்கங்கிறது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போது மூஞ்சில் இருக்குல்ல இந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எனக்கு ஹாப்பினஸை கொடுக்குதுங்கிற மாதிரி ஃப்ரீஸா ரொம்பவே இறக்கமே இல்லாமல் பேச ப்ரோலி செம கடுப்பாகிறாரு. ஆல்மோஸ்ட் அவருடைய கண்ட்ரோலையே ப்ரோலி லாஸ் பண்ணிட்டாரு. இதுக்காக நான் உன்னை பழிவாங்கியே தீருவேன் ஃப்ரீஸான்னு சொல்லிட்டு ப்ரோலி செம்மையாக பவரப் ஆகிறாரு. இதை பார்த்த ஃப்ரீஸா, ஆமாம் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், நல்லா பவரப் ஆகு, என்னைய அட்டாக் பண்ணணும் அவ்வளோதானே, வா என்னை வந்து அட்டாக் பண்ணு, ஆனால் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை அடித்து உன்னுடைய நாக்கை வெட்டாமல் இன்றைக்கி நான் போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஃப்ரீஸா ஒரு பவரப்பை அவேக் பண்ணுறாரு. இது பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்போ ஃப்ரீஸா அவருடைய மனசுக்குள்ளேயே ஒரு சில விஷயத்த சொல்லிக்கிறாரு. இந்த ப்ரோலி இப்போ அவனுடைய நார்மல் ஸ்டேட்டில் இருக்க மாட்டான். அவனுடைய ப்ரைமில் இவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தானோ அந்த மாதிரி இவன் இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இவன் முழுக்க ஒரு குரங்காவே மாறிட்டான். ஸோ இவனை பீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இன்றைக்கே நான் இந்த ப்ரோலியவும் அவனுடைய மொத்த குடும்பத்தையும் அழிச்சிட்டு தான் நான் என்னுடைய பிளான்ட்டுக்கே போக போகிறேங்கிற மாதிரி ஃப்ரீஸா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு அல்டிமேட்டான ஃபார்மை அவாய்ட் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த ப்ரோலி, நீ எந்த ஃபார்ம் எடுத்தாலும் சரி, நான் உன்னை அடிக்கிற அடியில் உன்னை யாராலையுமே ரெக்கக்னைஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீ மாறப்போகிற. நான் அடிக்கிற அடியில் உன்னுடைய முகத்திலேருந்து எல்லாமே செஞ்சு உன்னுடைய ஃப்ளஷ் மட்டும் இந்த இடத்துல கிடக்கும். அதை வேம்பால் இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் சாப்பிடும். அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் உன்னை நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னுடைய பஞ்சுங்கிறது ஸ்டாப்பே ஆகாதுங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஃப்ரீஸா, குரங்கு பயலே, இந்த ஒரு சென்டென்ஸை சொல்கிறதுங்கிறது உனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா இப்போ நீ ஒரு முழு குரங்கா மாறிட்ட. ஒரு குரங்கால் இவ்வளோ சூப்பராக பேச முடியாது. அதனால் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு சென்டென்ஸையே சொல்லியிருப்பேன்னு எனக்கு புரியுதுங்கிற மாதிரி சொல்ல ப்ரோலி அதுக்கப்புறம் பேசவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரீஸாவை நோக்கி ஒரு பயங்கரமான பஞ்சை விடுறாரு. ஃப்ரீஸா அவர் கையில் ஒரு அல்டிமேட் பிளேடை வச்சுருக்காரு.
அவருடைய ஃபார்ம் கிட்டத்தட்ட கோல்டு ஃபார்முடைய அப்கிரேடாக தான் இருக்குது. அவரும் இதை வச்சு ப்ரோலி அட்டாக் பண்ண போக இவங்க 2 பேரும் ஒரு பயங்கரமான கிளாஷை பண்ணிக்கிறாங்க. அப்போ ப்ரோலி ஃப்ரீஸா அவருடைய பேரை பயங்கரமாக கத்துறாரு. இதை கேட்ட ஃப்ரீஸா, ஆமாம் அதுதான் என்னுடைய பேர், ஸ்டூபிட் மங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் பயங்கரமாக கிளாஷ் பண்ணிக்கிறாங்க. இதோடைய முடிவில் ஃப்ரீஸா பறந்து போய் விழுறாரு. இவர் ஒரே அடியிலேயே மண்ணை கவறதுக்கு என்ன காரணம்? இதுக்கு காரணம் வெஜிட்டா தான். வெஜிட்டா ஆல்ரெடி சொல்லியிருப்பார், நான் உன்னுடைய க்ரோத் செல்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன். இதனால் இனிமேல் நீ பவர்ஃபுல்லான ஃபார்மை எடுத்தாலும் அது உனக்கு அந்தளவுக்கு பவர்ஸை கொடுக்காது. நீ உன்னுடைய ப்ரைமில் இருந்த மாதிரி கண்டிப்பாக இருக்க மாட்டேன். ஏன்னா நான் உன்னுடைய க்ரோத் செல்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன். இப்போ நீ ஒரு வீக்லிங் தாங்கிற மாதிரி வெஜிட்டா சொல்லியிருப்பார். அதுபடி இந்த ஃப்ரீஸாவால் கலரான ஃபார்ம் எல்லாம் எடுக்க முடியும். ஆனால் அதில் முன்னாடி இருந்த அளவுக்கு அவரால் பவர்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஈஸியாகவே அவர் எல்லா பேட்டில்லையும் தோற்றுருவார். இதுதான் வெஜிட்டா பண்ண அந்த ஒரு அட்டாக்குடைய கான்சிக்வன்சஸாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு அடியை வாங்கினதுக்கப்புறம் ஃப்ரீஸாவுடைய கையில் இருந்த பிளேட் காணாமல் போயிடுச்சு. பிளேடு மட்டும் இல்லை, அவருடைய ஒரு கையே செயலிழந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்ன இந்த நிலைமைக்கு ஆக்கின அந்த மங்கியை நான் விடமாட்டேன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க ப்ரோலி அடுத்த பவரப்பை அடைகிறாரு. ஃப்ரீஸா உன்னை நான் விடமாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ரோலி கிட்ட வர ஃப்ரீஸா வேறு வழியே இல்லாமல் அவருடைய பவர் பிளாஸ்ட்டை யூஸ் பண்ணுறாரு. எந்த ஒரு பிளாஸ்டே போதும், நீ செத்து போக போகிறங்கிற மாதிரி ஃப்ரீஸா சொல்லிவிட்டு அந்த ஒரு பிளாஸ்ட்டை போட ப்ரோலிக்கு எதுவுமே ஆகலை. அப்போ தான் ப்ரோலி சொல்கிறாரு, வெஜிட்டா சொன்ன மாதிரியே நீ பயங்கரமான வீக் தான், உன்னாலலாம் என்னை தொடக்கூட முடியாதுங்கிற மாதிரி சொல்ல ஃப்ரீஸா கடுப்பாகிறாரு. என்ன தைரியம் இருந்தால் இப்படி நீ பேசியிருப்ப, இப்போவே நான் உன்னுடைய நாக்கை வெட்ட போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஃப்ரீஸாவை பிடிச்சி தரையோடு சேர்த்து ஒரு பயங்கரமான பஞ்சை வைக்கிறாரு. இப்படி பயங்கரமாக இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது சீலாய் வெளியே வராங்க. ப்ரோலி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஆனால் ப்ரோலி அது எதுக்குமே ரிப்ளை பண்ணாமல் அவர் சொன்ன மாதிரியே ஃப்ரீஸாவை தொடர்ந்து பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார். இதை பார்த்த சீலாய், இது நல்லதுக்கு இல்லை. ப்ரோலி எப்போவுமே வெஜிட்டா கோகுவோட ஸ்பேரிங் பண்ணுவான், ஆனால் அப்போ அவன் இருக்கிற மாதிரி இப்போ இல்லை. இப்போ அவன் ரொம்பவே ரேஜோடு இருக்கான். இப்படி அவனை நான் பல வருஷமாக பார்த்ததே இல்லை. எதனால் இவன் இப்படி ஆயிட்டாங்கிற மாதிரி சீலாய் யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்போ தான் அவங்க ஃப்ரீஸாவை பார்க்குறாங்க. அது ஃப்ரீஸா தானே, அவனால் மூவே பண்ண முடியல, அவன் கம்ப்ளீட்டாக லைஃப்லெஸ்ஸாக மாறிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு ப்ரோலியோடைய ஃபேஸை காட்டுறாங்க. அது கம்ப்ளீட்டான ரேஜில் இருக்குது. அவருடைய கண்கள் எல்லாமே சிகப்பு நிறத்தில் மாறி இருக்கு. உடனே சீலாய் ப்ரோலியை ஸ்டாப் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்படி இருக்கிறது உனக்கே பிடிக்காது தானே ப்ரோலி, எதுக்காக நீ இப்படி பண்ணுறங்கிற மாதிரி அவங்க தொடர்ந்து பேசுகிறாங்க. ப்ரோலி அப்போவும் சும்மா இல்லாமல் ஃப்ரீஸாவுக்கு ஒரு பஞ்சை வைக்கிறாரு. அந்த ஒரு பஞ்சால் என்டையர் பிளானட்டே ஷேக் ஆகுது. இதை சென்ஸ் பண்ண வெஜிட்டா உடனே அங்கே வராரு. ப்ரோலி நீ என்ன பண்ணுற, இன்னும் ஒரு அடி அடிச்சின்னா இந்த பிளானட் மொத்தமே அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீ மொத்த யூனிவர்ஸையுமே அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறியாங்கிற மாதிரி வெஜிட்டா கேட்குறாரு. ஆனால் ப்ரோலி அது எதையுமே காதலை வாங்கிக்காமல் ஃப்ரீஸாவை தொடர்ந்து பஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ தான் வெஜிட்டா ஃப்ரீஸாவையே பார்க்குறாரு. இவன் எதுக்கு இவ்வளோ வருஷம் கழித்து இங்கே வந்தான், இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியலைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ப்ரோலி நீ உன்னுடைய பஞ்சை ஸ்டாப் பண்ணலைன்னா கண்டிப்பாக இந்த பிளானட் அழிஞ்சே போயிடுங்கிற மாதிரி வெஜிட்டா சொல்கிறாரு. ஆனாலும் ப்ரோலி நிறுத்துகிற மாதிரியே தெரியல. இதனால் வெஜிட்டா வேறு வழியே இல்லாமல் அவருடைய பவர்ஃபுல்லான ஃபார்முக்கு மாறுறாரு. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை அட்டைன் பண்ண வெஜிட்டா ப்ரோலிக்கு ஒரு பயங்கரமான பஞ்சை கொடுக்குறாரு. அந்த ஒரு அடியை வாங்கினதுக்கப்புறம் ப்ரோலி ஓரளவுக்கு சுயநலவுக்கு வராரு. ஆனால் அவர் கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸாவை அட்டாக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போது வெஜிட்டாவை அட்டாக் பண்ணுறதுக்கு அவரை நோக்கி போகிறாரு. அப்போ தான் சீலாய் அங்கே என்ட்ரி கொடுக்குறாங்க. ப்ரோலி போதும், இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீ இதை ஸ்டாப் பண்ணலைன்னா நம்மளுடைய வீடு டோட்டலாக அழிஞ்சு போயிடும்ங்கிற மாதிரி சீலாய் சொல்கிறாங்க. அப்போ தான் ப்ரோலிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ் வருது. சீலாய் என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி ப்ரோலி ஒரு லுக்கை விடுறாரு. ஆனால் வெஜிட்டாவை பார்த்து ப்ரோலி செம்ம கடுப்பில் ஒரு சில வார்த்தைகளெல்லாம் சொல்கிறாரு. வெஜிட்டா நீ மட்டும் இந்த ஃப்ரீஸாவை அன்னைக்கே அழிச்சிருந்தீன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. லெமோ அவனுடைய வாழ்க்கையில் பாதி வருஷத்தை அவன் செஞ்ச தப்புக்கான பிராய்ச்சித்தமாக தான் வாழ்ந்தான். அப்படி இருக்கும்பொழுது அவன் கண்டிப்பாக ஹெவனுக்கு போகிறதுக்கு தகுதியானவன் தான். ஆனால் நீ பண்ண ஒரு ஃபால்ட்டால் இன்றைக்கி லெமோ டோட்டலாக எரேஸ் செய்யப்பட்டிருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் வெஜிட்டா.
இந்த ஃப்ரீஸாவை தப்பிக்க விட்டது ஒரு மிகப்பெரிய தவறுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னும் எத்தனை பேர் இந்த ஃப்ரீஸாவால் அழிய போகிறாங்களோ அது எல்லாத்துக்கும் கூட நீ தான் காரணங்கிற மாதிரி ப்ரோலி சொல்ல வெஜிடா ஷாக் ஆகி பார்க்குறாரு. அப்போ நமக்கு ஃப்ரீஸாவை காட்டுறாங்க. அவர் கம்ப்ளீட்டாக க்ரஷ் செய்யப்பட்டு சுயநினைவே இல்லாமல் அப்படியே இறந்து போன மாதிரி இருக்கார். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஃப்ரீஸா இறந்துட்ட மாதிரி தான் தெரியுது. இதுக்காக ரிவெஞ்ச் எடுக்க அவருடைய பையன் வருவாரா? அவருடைய பையனால் ப்ரோலியை பீட் பண்ண முடியுமா? கிராண்ட் ப்ரீஸ்டோடைய டெத் எப்படி இருக்கும், கோகுவுடைய டெத் எப்படி இருக்குங்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன்.